ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறலாம். வந்து இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி நல்லா லைட்டாக புளிஞ்சுக்கிடுவோம் கறி அலசும் போது. விதையெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக புளிஞ்சுக்கிடுவோம். அதில் லைட்டாக பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு நம்ம தட்டில் மாற்றிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கறியை பார்த்தீங்கன்னா சூப்பராக அலசி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்காயத்தை வெட்டிக்கிறலாம். வெங்காயம் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நல்லா நீள நீளம் மாட்டிக்கிறோம். நீள நீளம் மாட்டிக்கிறோமா? நண்பர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம பொடிப்படியாக கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வெங்காயம் வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா பூண்டும் பார்த்தீங்கன்னா வந்து உரிச்சு வச்சுருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா சின்ன பீஸை வெட்டிக்கிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து அரைக்காமல் சும்மா சின்னமாக வந்து வெட்டிக்கிறோம். தோலை ஃபுல்லாக உரிச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உரிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூனு இந்த மாதிரி ஏதாவது, இப்போ நான் கத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பூனுக்குன்னு எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு எதையாவது நீங்கள் உரிச்சிங்கன்னா சதையோடு போயிடும் மொத்தமாக. உங்களுக்கு வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அட்வென்ச்சராக குக்கிங் பண்ணணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். தோலோடு போடலாம், பட் ஆனால் அதோட டேஸ்ட் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்போயுமே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், எப்போயுமே க்ளீன் பண்ணிடுவோம். நண்பர்களே, பூண்டை வந்து பொடிப்படியாக நறுக்கிறோம். இதில் நறுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நச்சுட்டு போட்டுருமா பேசாமல் வைக்கணும். நீங்கள் மாதிரி உங்களுக்கு தோதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் முடிச்சு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்ட வேண்டியதெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்பு செட் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு கிளைமேட்டு சும்மா சில்லுன்னு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க. நெருப்பு எரிஞ்சிருச்சு, நல்லா புகையுதுப்பா. ஏயில் அந்த குரங்க சிரிக்கிறது. சட்டியை வச்சுக்கிடுவோம். சட்டி காயந்தோன்னா எண்ணெய் வச்சுக்கலாம். ஏண்டா சுத்தமான கடையில் வாங்கின எண்ணெய். எண்ணெய் போதுமாடா? போதுமாப்ல. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுமா? போதும். ஓகே, அதில் கொழுப்புலேருந்து வேறு யாருங்க. நண்பர்களே, பட்டை வகை போட்டுக்கலாம். பட்டை வகை பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஓகே. வெட்டமாப்ல ஏன்னா அது ஓரமாக தான் நிற்கிது. பச்சை மிளகாய் போடுற காமி. பச்சை மிளகாய் போட்டு ஒரு கிண்டு உரக்கண்ணில் பக்கறியா நீ அங்கேருந்து வருதுடா? வராது. வந்து பார்த்து இது இலக்கி தணிக்கிருக்கா அங்கே வேண்டா. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வர மிளகா போட்டுக்குருவோம். காஞ்ச மிளகா நான் போடுறேன்.
இந்த புனிதமான காரியத்தில் என் பக்கம் அடிமனக்கு பிராண்டு தான் ஊற்றி போடு. பச்சை மிளகா எடுத்து காஞ்ச மிளகா. நான் கிண்டி விட்டுக்கிறேன். அப்பா கலர் கலராக இருக்கப்பா. கலர்ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் இல்லை, பெப்பர் 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 ஃப்ரை. மாப்பிள்ள இப்போதே எனக்கு அந்த வாசத்தை என்னால் உணர முடியுது. முடியுதா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் இல்லை, இந்த இஞ்சி பூண்டும். ஆமாம், நான் வறுத்தது. இது வறுக்கிறதுக்கு நறுக்கி வச்சது. நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு. ஆமாம், இது டேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம வெட்டிட்டோம். மாப்பிள்ள இஞ்சி பூண்டு கூட என்ன இன்னைக்கு ரொம்ப ஹைப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்பா இன்னைக்கு பாரு எப்படி இருக்குன்னு பாரு. கொட்டி எல்லாத்தையும் இந்த போட்டேன். நல்லா வதங்கட்டான். வதங்கினதுக்கப்புறமா கடைசி வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். இந்த பொடி வேறு பண்ணாங்க. என்ஜாய் நல்லா எரிச்சுட்டுருவோம். நீ தான் எல்லாத்தையும் போட்டாச்சே, நீ கொழு தெரிஞ்சிடலாம். நீ ஒன்றும் வேலை இல்லை, சிம்பிளான அவ்வளோதான். இன்க்ரீடியண்ட்டாக அவ்வளோதான். கடைசியாக கறியை போட்டு வதக்கணும்னா சரியாக போச்சு. அவ்வளோ இதே ஒரு உப்பு கறியும் செஞ்சோம். உப்பு கறினா பெப்பர் மட்டும் இல்லைன்னா அதே உப்பு கறி. நறுவை மட்டும் எடுத்தா முடிஞ்சா அவ்வளோதான். புகையா விட்டுருவா. ஓகே ஓகே, பார்த்து வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயத்தை கொட்டலாம். அடங்கிடுச்சு. இல்லை, நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்குருவோம். எங்கிட்ட பாட்டு ஓடுறது என்னன்னு தெரியலையே. ஆஹா கல்யாணக்கார வீட்டு சமையல் மாதிரியே மணக்குதே. பாரு, நீ எல்லாமே அப்படியே வரான் ரெகுலராக. கற்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு வாரமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. நண்பர்களே, நல்லா அலசி வச்ச கோழிக்கறியாக உள்ளே போட்டுக்குருவோம். போட்டுருமா? எனக்கு துணி எடுத்துக்கணுமா? இல்லையா பாலையில் தான் எண்ணெயில் சுருளை வளர்க்குங்க. கரண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கு, வாடர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. தவாக்கணும் இப்படி வெளியில் வச்சு வாழையில உப்பு போட்டுக்குருவோம். நைஸ் உப்பு இன்னொன்று போட்டுக்கோமா? லைட்டாக கடைசி டேஸ்ட் பார்த்துலாம் போட்டுக்குவோம். ஆமாம், அப்படியே ஒரு கண்டிடுவோமா? ஆமாம், சுருட்டி விட்டுங்க. ஓகே நல்லா அடுப்பு வெறிச்சு விட்டு நல்லா வேகட்டும் கறி. அடி பிடிச்சிரும்ல கிண்டாமல் இருந்தா. ஆமாம், வச்சிருமா? ஓகே, 10 நிமிஷம் வேகட்டும். பயங்கரம் சூப்பராக இருந்திருக்குடா நண்பர்களே. கறி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பழனி பஞ்சாமரத்தை போட்டுக்குருவோம். பெப்பர் தூள் நண்பர்களே, இதே பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் பாருங்க. நல்லது பெப்பர் சிக்கன் கடைசியாக அது போட்டோம்னாலே நம்ம செய்கிறதுவே முழுமையடையும். போருமா? பத்தாது உள்ளடா, இதை போட்டுக்கோங்க. பத்தாதுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்குருவோம். நல்லா நேரத்துக்கு நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டுருவோம்டா. போட்டோம்டா, நீ மட்டையை கிளப்பி வச்சுனா போச்சு, அது வாட்டுக்கு கலப்பாது. நண்பர்களே, கடைசியாக பெப்பர் போட்டாச்சு நண்பர்களே. பெப்பர் சிக்கன் ரெடி.
நண்பர்களே பார்த்தீங்கன்னா கடைசி ப்ரிப்பேர் போட்டோன்னா பாருங்கள் ஃப்ளேவர் சும்மா அருமையாக இருக்குது, வாசனை மூக்க தொலைக்குது, அவங்க வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா கறி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள் அற்புதமாக வந்துருக்கு. சுட்டு முடிச்சிடா சூப்பராக இருக்குடா. நண்பர்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக வந்து இது எலுமிச்சம்பழம் தட்டி வைக்கிறோம். இது உரக்கும் போது எடுத்து கடிச்சு வேண்டியது ஒரு கடி ஒரு நாக்கு நக்கி வேண்டியது. போதும்டா நாக்கு ஊறுற ரொம்ப நேரம் எனக்கு அந்த கீழே வெளிச்சேன். நண்பர்களே பாருங்கள் ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா இப்படி தான் தருவாங்க பெப்பர் சிக்கன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளே பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் செஞ்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி லெக் பீஸ் ஆறு அது நண்பர்களே எடுத்தோடனே நமக்கு ஒரு லெக் பீஸ் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. எப்படி இருக்கு? மிளகா மல்லி மக்களே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நண்பர்களே. திரும்ப மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பீஸு, ஒரு சில்லி பீஸு, கொஞ்சோண்டு கோரியாண்ட்ரு, 2 ஜொட்டு லெமனு அப்படியே சாப்பிட போகிறோம். தரமாக இருக்கும் அவ்வளோ. எல்லாம் கோழி அப்படியே இறங்குது. மக்களே அட்டகாசமாக இருக்குது நண்பர்களே. பார் வச்சா பார்க்காம சாப்பிட வேண்டியதான். லெக் பீஸ் பயங்கரமாக இருக்கிறா. இஞ்சிலாம் இருக்க இடமே தெரில. வச்சு வெளியில் ஓட்ட வேண்டியதான் எனக்கு. ஹீரோ எனக்கு நாளுக்கு பாதி 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 முக்காசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க. எனக்கு ஈரல் பிடிக்கும்ல. உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்குப்பா. 2 பேரும் ஒரே சோட்டா போடும். ஈரல் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஈரல். மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நமக்கு நிறையா எந்த மாதிரி பீஸ் இருக்குது. மாவீரல் தான் உண்மையிலே பயங்கரமாக அட்டாசமாக இருக்கா. தரமாக இருக்கும். என்ன சொல்லி எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதில்ல. பேசுறதுலாம் இல்லைல்ல ஏனுங்க கறி வெந்து எப்படி கலந்துருக்குன்னு பாருங்க. எங்கே நம்ம நாக்குட்டி உங்களுக்கு வந்தா அன்னைக்கு. மக்களே சூப்பர் பீஸாக இருக்கும் நண்பர்களே. சரியா